ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் ஐஸ்கிரீம் எப்படின்னு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக 2-3-4 மாங்காய் எடுத்துக்கலாங்க. பழுத்த மாங்காய் பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ மாங்காய் சீசன் தானே, அதனால் மாங்காய் ஐஸ்கிரீம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்க. நிறைய மாங்காய் எங்கள் மேடம் அவங்க தோட்டத்துலேருந்து கொடுத்துட்டாங்க. அதனால் சரி 3 மாங்காய் எடுத்துகிட்டு அது நல்லா தண்ணிக்குள்ளே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாங்காயோட தோல் எல்லாமே கட் பண்ணி நல்லா எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கோதுமை எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் சூடு கொஞ்சம் லைட்டாக சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்புறம் இன்னொரு அடுப்பில் பால் கொதிக்க வைக்கிறதுக்கு வச்சுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாவு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாவு அது கூட நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொதிச்ச பாலுக்குள்ளே அந்த கோதுமை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா நல்லா அது பால் கொதிச்சதுனால இந்த மாவும் பாதி முக்கால்வாசியும் வெந்துச்சுங்க. மறுபடியும் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். அந்த மாவு கோதுமை மாவு பாலில் வேக வச்சுட்டு தாங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்த ரெண்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கோதுமை மாவும் மாங்காவும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மில்க் பவுடரும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ரீமி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குதுங்க. இப்போ சாப்பிடும்போது இருக்குது. இனி நமக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டும் நல்ல ஸ்மெல்லும் இருக்குங்க. இது நல்லாயிருக்கும். இது கூட வெண்ணிலா ஃப்ளவர் சேர்த்தால நல்லா அது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் போதுங்க. நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. நம்ம இதை ஒரு டம்ளர்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிட்லாங்க. நல்ல க்ரீமியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நாங்கள் இது 2வது தடவை தான் செஞ்சு சாப்பிட்றேன். உங்களுக்கும் பிடிச்சா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நாங்கள் எல்லோருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு 5-6 டம்ளர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வச்சுட்டேங்க. ஃப்ரீசரில் அப்புறம் வச்சு அடுத்த நாள் நாங்கள் எடுத்து சாப்பிட்டேன். எல்லோரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்து சாப்பிட்டாங்க. எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்த வாட்டி இனி ஒரு ஐஸ்கிரீம் கூட மாங்காயில் செய்யலாம். இப்போ மாங்காய் சீசன் ஆனதுனால நிறைய மாங்காய் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த மாதிரி செஞ்செல்லாம் சாப்பிட்றாங்க. பச்சையாக சாப்பிட்றது, உப்பும் மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்றது, அப்புறம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்றது,
இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு.